தி கிரேட் ஷெஃப் கார்டன் ராம்ஸியோட பர்கர் ரெஸ்டாரண்ட். இந்த பர்கர் என் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு என் பிளட் சுகர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு சிகாகோ டவுன் டவுனில் இருக்கேன். ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன். மதிய உணவு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. பக்கத்துல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்கு, தி கிரேட் ஷெஃப் கார்டன் ராம்ஸியோட பர்கர் ரெஸ்டாரண்ட். கண்டிப்பா பர்கர் போன்ற உணவுகள் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நல்லதில்லை. இருந்தாலும் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல இல்ல டிராவல் பண்றப்போ இது மாதிரி உணவு சாப்பிட நேரிடுது. நான் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கேன். பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு எல்லா உணவையும் பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்கு. என் உடம்புல கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் சென்சர் பொருத்தியிருக்கேன். அது என் பிளட் சுகரை 24 மணி நேரமும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். இந்த பர்கர் என் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு என் பிளட் சுகர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் வாங்கினது சிக்கன் பர்கர். இதுல சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் இருக்கு. இது டீப் ஃப்ரைட் சிக்கன் இல்ல, கிரில் பண்ணது தான். டீப் ஃப்ரைட் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது கிரில் பண்ணதுல ஆயில் மற்றும் கேலரிஸ் கம்மி தான். இந்த பர்கர்ல நான் சீஸ் எதுவும் சேர்த்துக்கல. பொதுவா பர்கர் வாங்கும்போது காம்போ மாதிரி தான் வரும். கூட பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மற்றும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஃப்ரைஸ் மற்றும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பிளட் சுகரை ரொம்ப ஸ்பைக் பண்ணும். அதால நான் அதை தவிர்த்துட்டேன். பர்கர் பன் மைதாவில் பண்ணது. அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 85. இது ஹை கேட்டகரியில வரும். ஒரு உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா அந்த உணவை சாப்பிட்ட உடனே சீக்கிரம் ஜீரணமாகி சர்க்கரையே வேகமா ரத்தத்துல கலக்கும். அதற்கு நேர்மாறா சிக்கன்ல இருக்க புரோட்டீன் பிளட் சுகரை ரொம்ப ஸ்பைக் பண்ணாம கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்ட கேலரிஸை பர்ன் பண்ண மறுபடியும் சிட்டியை சுற்றி ஒரு வாக்கிங் போகலாம். சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகுது. வாங்க நம்ம ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். என் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 115 மில்லிகிராம்ல இருந்து 152 மில்லிகிராம் வரைக்கும் போயிருக்கு. மொத்தம் 37 மில்லிகிராம். இது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் என்னோட ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு இது பரவாயில்ல. இந்த பிளட் சுகர் இன்க்ரீஸுக்கு காரணம் பர்கர் பன்ல இருந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். நான் பர்கர் சாப்பிட்டோம், பிளட் சுகர் நினைச்சதை விட கம்மியாக தான் ஸ்பைக் ஆகிருக்கு. அதற்கு காரணம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 விஷயம். பர்கர் கூட தர ஃப்ரைஸ் மற்றும் ட்ரிங்க்ஸை தவிர்த்துட்டேன். டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை வாங்காம கிரில் பண்ண சிக்கன் ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே வாக்கிங் போனேன். மறுபடியும் பர்கரை டயபெட்டிஸ் உள்ளவங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய உணவு. அப்படியும் சாப்பிட்டீங்கன்னா இப்ப நான் சாப்பிட்ட மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல வேற ஊர்ல வேற உணவோட சந்திக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.